கையால் மீன் பிடிக்கணும். என்னென்னு பிடிக்கணும்னு தெரியலை. ஆனால் கையால் மீன் பிடிக்கணும் என்னென்னு தான் நான் சாத்தியம்னு தெரியலை. முதல் முறையாக இந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்குறேன். பெண் தலைமைத்துவமான குடும்பங்கள் இப்படியான முறையில் தான் வந்து இந்த பகுதியில் வந்து நமது வாழ்வாதாரத்தை ஓட்ட வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. இதை நம்பிட்டதோ தெரியலை. பார்ப்போம். இதை ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் பேசினவர் ஆனால் ஒன்றும் கிடைக்கல. வணக்கம். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கார்நகர் பிரதான பாலம். வீதி இல்லை, இது பாலம் தான். ஆனால் நீண்ட பாலம் பாருங்கள். கார்நகர் பொன்னால சந்தி, இங்கால பொன்னால சந்தி, அப்படியே இங்கால கார்நகர் கசரனா பேசி கார்நகர் சிவன் கோயில் இருக்குது. இதாலெல்லாம் கோவளம் லைட் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, பழமையான இடம். அங்கெல்லாம் இதால் போகலாம். இந்த பகுதியில் வந்து கடல், இந்த கடலில் சேத்து கடல்னு சொல்லியிருந்தேன். இந்த பக்கத்தில் வந்து 2 கரையும் சேத்து கடல் இருக்குது. இந்த கடல் வந்து பிரதான ஆழ்கடலோட இணைகிற கடல். இந்த பகுதியில் வந்து தொழில், இந்த பகுதியை நம்பி மக்கள் வாழ்வாதாரத்துக்காக மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த பகுதியில் இருக்குது. அதாவது வந்து இதில் வந்து சிறு சிறு தொழில்கள் செய்து மக்கள் தமது அன்றாட தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் பார்க்கப்படுது. இந்த வீதியில் இது மரங்களும் எதுவுமே இல்லை. 2 கரையும் கடல் தான். அதாவது சேத்து கடல்னு சொல்லுவாங்க, ஆழம் குறைந்த கடல். சரி, இன்றைக்கு இந்த பகுதியில் படப்பிடிப்பை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி வந்திருக்கேன். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பகுதியில் வந்து ஆண்கள் மட்டுமல்ல, வந்து பெண்கள்னு சொன்னால் வயது வந்தவர்கள் வந்து இந்த மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடணும். அது எப்படின்னு சொன்னால், ஆண்கள் வேலை போட்டு அப்படி பிடிப்பார்கள். ஆனால் இந்த பெண்கள் வந்து எப்படி மீனை பிடித்து கொள்கிறார்கள்னு சொன்னால், அந்த கரப்புன்னு சொல்லுவாங்க, கூடையை இடுப்பில் கட்டி கொண்டு கடலுக்குள்ள இறங்கி கையால் மீன் பிடிப்பார்கள். அதில் வந்து அவர்களுடைய காயங்களும் ஏற்படலாம், ஆபத்தான ஒரு விஷயத்தை செய்கிறார்கள். அது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ நாங்கள் பார்ப்போம். அவர்கள் இறங்கி மீன் பிடிக்க போகிறார்கள், கையால் மீன் பிடிப்பதாக சொல்லியிருந்தார்கள். சொன்னது வந்து அந்த அம்மாக்கள் வந்து அப்படியே கடலுக்கு இறங்கி மீன் பிடிக்க போயினோம். கையால் மீன் பிடிக்கணும். என்னென்னு பிடிக்கணும்னு தெரியலை. ஆனால் கையால் மீன் பிடிக்கணும். இறங்கி போயினோம். இந்த கடவுளை கும்பிட்டுட்டு மீன் பிடிக்க போயினோம். கையாலவா பிடிப்பதாக சொல்லியிருந்தோம் வந்து. ஆனால் என்னென்னு தான் நான் சாத்தியம்னு தெரியலை. முதல் முறையாக இந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்குறேன். அதாவது வந்து ஆண் துணை இல்லாத, ஆண்களுடைய சப்போர்ட் இல்லாத பெண் தலைமைத்துவமான குடும்பங்கள் இப்படியான முறையில் தான் வந்து இந்த பகுதியில் வந்து நமது வாழ்வாதாரத்தை ஓட்ட வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. இளம் மக்கள் இல்லை. அதாவது வந்து 2 பெண்களுமே வந்து கிட்டத்தட்ட 60 வயது தாண்டி, ஒரு ஆளுக்கு வந்து 74 வயது, ஒரு ஆளுக்கு 64 வயது. இதனால் அதிகாலையில் எழும்பி வந்து இப்படி தான் தேடி கையால் மீன் பிடிக்கணும். கையால் மீன் பிடிச்சி நண்டு, இறால், கணவாய், இந்த பகுதி வந்து சேத்து கடல்ன்றபடியாக நண்டு, இறால், கணவாய் போன்ற இதுகளை பிடித்து இந்த கூடையில் போட்டு தமது வீட்டு தேவையை பூர்த்தி செய்யணும். அதுக்கு மேலதிகமாக மீன் கிடைச்சால் வந்து வியாபாரம், அதாவது விற்பதாகவும் சொல்லியிருந்தோம். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் வாழ்ந்து கொள்ளலாம். அந்த வசதி வாய்ப்பும் அவர்களுக்கு எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த வசதி வாய்ப்பு வர்றதுக்கு முதல் அவர்கள் சரியாக கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைக்கு வருவார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை எட்ட முடியாதவர்கள் வந்து இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த வகையில் வந்து மண்ணை பொறுத்த அளவில் வந்து வசதி வாய்ந்த செல்வந்தர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அன்றாடு உழைத்து
சாப்பிடக்கூடிய மக்களும் வாழ்கிறார்கள். என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ இந்த அம்மாக்களை பார்த்தா தெரியும். இப்போ இறங்கி நடந்து கையால் மீன் பிடிக்கணும். ஆனால் மீன் கிடைத்தால் சந்தோஷம், கிடைக்காட்டி வெறுங்கையோட வீட்டை போகணும். வெறுங்கையோட வீட்டை போனால் அந்த அந்த சாப்பாடு இல்லை. மிகவும் கவலையான ஒரு விடயம்தான். இந்த பகுதியில் பிடிக்கிற மீனை இந்த ரோட்டுக்கரையில் வச்சும் வியாபாரம் செய்வார்கள். அருகில் ஒரு சந்தை இருக்குது, அதில் கொண்டு போயும் வியாபாரம் செய்வார்கள். இந்த பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இந்த ஐயா மீன் பிடிச்சி இதுலேயே வியாபாரம் செய்துட்டு போய்கொண்டிருக்கிறார். அதான் இதிலேயே மக்கள் வாங்கி கொண்டு செல்வார்கள். உடனே காசு பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் அவ்வளோத்துக்கு சாத்தியம் மட்டும் தான் தெரியலை. இந்த பகுதியில் முழுக்க இந்த இறால் கூடுன்னு சொல்லுவார்களே, இறால் கூடு. ஆனால் அந்த இறால் கூட்டில் இந்த பார்த்தா தெரியும் இறால் கூடு இருக்குது. இறால் கூடு காட்டினா அதில் நண்டுகளும் பிடிபடும், மீன்களும் பிடிபடும், கரத்தும் பிடிபடும். ஆனால் இது சேத்துக்கடலுடைய இறால், நண்டு, கணவாய் தான் அதிகமாக இந்த பகுதியில் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி இந்த நேரம் ஒரு அழகிய பிரதேசம்தான். பாருங்கள், கண்ணுக்கு அழகாக இருக்குது. கடலில் ஒரு அசைவில்லை, அமைதியாக இருக்குது கடல். ஆங்காங்கே மீனவர்கள் தமது தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய, அதாவது வயல் தோட்டங்கள் மாதிரி இன்னும் நிறைய இறால் கூடுகள் தான் இருக்குது. சூரியன் மேல நீல வரும் காட்சியை பாருங்கள், எவ்வளோ அழகிய காட்சி. சூரியன் வருது, இங்கால வீதி மிகவும் அருமையான காட்சி. இந்த பகுதியில் இந்த பீச்சு வேலையிலும் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடினோம். இந்த ஒரு அண்ணா வேலை வீசுவதற்கு போகிறார். அதாவது வீசியும் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடினோம். அருமையான காட்சி. ஆனால் வீசினார், மீன் கிடைச்சது தெரியலை. ஆனால் பார்ப்பதற்கு அருமையான காட்சியாக இருந்தது. பீச்சு வேலை, அதாவது கரையில் நடைபெறும் தொழில், அதாவது கடற்கரை ஆழங்கள் இல்லாத இடங்களில் நடைபெறும் தொழில். இந்த கூடு வைத்தல், மற்றது இந்த பீச்சு வேலை போன்ற தொழில்கள் நடைபெறுது. இந்த பொன்னாலே கார்னர் இந்த பாலத்துக்கு அருகில் இந்த மாதிரி தொழில் நடைபெறுது. இதை நம்பிட்டதோ தெரியலை, பார்ப்போம். இதை ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் வீசினவர், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. கடலையை மட்டுமே நம்பி வாழ்கின்ற மக்கள், அதாவது இந்த கரையை நம்பி மட்டும் வாழ்கிற மக்கள்லாம் இந்த பகுதியில் வாழ்கிறார்கள். இருந்தாலும் இந்த பிரதேசம் நான் சொன்ன மாதிரி அழகிய பிரதேசம்தான். அருகில் பொன்னாலை கிருஷ்ணர் ஆலயம் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கார்நகர் சிவன் கோயில் இருக்குது. அதாவது சைவம் தலை தோங்குகின்ற ஒரு இடமாக தான் இந்த இடம் இருக்குது. பெரும்பாலான இடங்களில் நாங்கள் பார்த்தால் இந்த கடல் தொழிலை அந்நிய பிரதேசங்களில் பார்த்தால் கிறிஸ்தவர்கள் வாழ்வார்கள். இந்த பகுதியில் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் சைவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த பிரதேசத்தை பாருங்கள், அழகிய பிரதேசம். இந்த கண்டல் தாவரங்கள் அதிகமாக இருக்கிற பிரதேசமாக இருக்கு. ரம்மியமான பிரதேசம். கண்டல் தாவரங்களை உருவாக்குறார்கள். முதல் இருந்தது, அழிந்து போய் திருப்பி கண்டுகளை வச்சு உருவாகினோம். அழகிய பிரதேசம் மட்டும்தான், பார்க்கும்போதே அவ்வளவு ரம்மியமான பிரதேசம்.
இது வந்து இந்த பொன்னால கடற்கரை இங்கும் வந்து அந்த அதுக்கு அருகால உள்ள தொழிலெலாம் செய்யணும் வந்து இதே கரை வலையில் அந்த கரையில் வந்து இறால் கூடுகளை வச்சு தான் இந்த பகுதியில் வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் வந்து நண்டு. இப்போ இந்த காலத்தில் வந்து கூடுதலாக நண்டு தான் அவர்களுக்கு வருமானமுக்கு பிடிபடுது. கூட நண்டு தான் பிடிபடுது. பகுதியை பாருங்கள், உள்ள கீழே இறங்கி வந்திருக்கேன். இந்த பகுதியை பாருங்கள், மிகவும் ரம்மியமான பகுதி. இயற்கை அதாவது வந்து சொல்லி இந்த பகுதியில் வந்து தொழில் என்றதை தாண்டி இயற்கை தான் எனக்கு பிடிச்ச விஷயமாக வந்து இயற்கை தான் இருக்குது. இந்த இயற்கையில் வந்தும் சரியாக கஷ்டப்பட்டு தான் இந்த பகுதி மக்கள் தமது வருமானத்தை ஈட்டிக் கொள்கிறார்கள்.